ஆதிய துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். பரமனே உருவேடத்தே பாரிடை குருவாய் வந்த துறவர கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதான் நோவ அடிமை காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதர் பெருமானை போற்றி. ஒரு தெய்வ சபையை நடத்தும் போது, ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முறைப்படி தெய்வத்தோட வேதத்தை எடுத்து ஓதி முறைப்படி பூர்த்தி பண்ணி முறைப்படி நடத்தணும். ஆதி மான்மியத்தை ஓதாமல் பூர்த்தி பண்ணுறது, ஒரு சபை நடத்துறது ஒரு முறை இல்லாமல் நடத்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தெய்வத்தோட சித்தத்தின்படி எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி நடக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சபையை நடத்தும் போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆதி மான்மியத்தை எடுத்து முழுமையாக ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் பூர்த்தி பண்ணணும். ஒரு சபை நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும் அது முறைப்படி தெய்வத்தோட சித்தத்தின்படி நடந்து பூர்த்தி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். தெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். தெய்வம் படாத பாடே கிடையாது. எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ அவங்க திருப்பாதத்தை கொண்டு எவ்வளோ தடவை நம்மளுக்காச்சு காலில் செருப்பு போட்டுட்டு போகிறோம். நடந்து போகும்போது நம்ம நடந்து போகக்கூடாதுன்றதுக்கோசம் பஸ்ஸில் போகிறோம், பைக்கில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம். எவ்வளோ நமக்கு எவ்வளோ தெய்வம் நமக்கு தந்துருக்காங்க. ஆனால் தெய்வம் வந்த காலகட்டத்தில் ஒரு சைக்கிள் கிடையாது, ஒரு பஸ்ஸு கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாத்துலையும் நடந்து தான் போகணும், எல்லாத்துலையும் நடந்து தான் வரணும். அவங்க திருப்பாதத்தை கொண்டு எவ்வளோ தடவை நடந்து எத்தனையோ தலை சேர்க்கணுன்றது பாடு, எவ்வளோ பாடு. தெய்வம் படணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க தெய்வம் சன்னதம் பெற்று 13 சன்னதம் பெற்று அவங்க அவ்வளோ பாடுபட்டு தெய்வம் பட்ட பாடுலாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குரு பெருமானை அடைஞ்சு அவங்க அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு 12 வருஷம் தெய்வம் தாமத்தை அமர்ந்து இருந்து எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. தெய்வம் சாதாரணமாக ஒரு இதுவாக சபையை நடத்துறதுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. தெய்வம் ஒரு தலையை சேர்க்கறதுக்கு எவ்வளோ தெய்வம் பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு தெய்வத்துக்கு ஒரு 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 உதவியாக இருக்கலாம்ல, தெய்வத்தோட இது இருக்கலாம் இல்லை. அதை உடனே பூர்த்தி பண்ணிட்டு போகிறது. ஒரு தலை வரும்போது அந்த தலையை இது பண்ணி அவாய்ட் பண்ணி அமுச்சு விட்டுறது, அந்த மாதிரிலாம் யாருமே எதுவுமே செய்திடாதீங்க. செய்யாமல் தொடர்ந்து வர தலைங்களை தெய்வத்தோட பிள்ளைங்க வரணும். அவங்க அவங்க பட்டப்பாடை நம்ம நினச்சி அதை நீங்கள் இது பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்க. தெய்வத்துக்கு அவங்க திருப்பணியை அவங்க பூர்த்தி பண்ணுறதுக்கு உதவியாக இருங்க. எல்லாருமே கொஞ்சம் உதவியாக இருங்க. உதவியாக இருந்து ஒரு மனமாக இருந்தாக்கா தெய்வத்தோட திருப்பணி எளிதாக முடியும். அதை நம்ம எல்லாம் அதை இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா திருப்பினத்தில் யாருமே போய் தெய்வத்துக்களை நின்றக்கூடாது. தெய்வம் இப்போ இருக்கிறாங்க, இப்போ தவத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. தெய்வம் தவத்தில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா யாரும் நினைக்காது. அவங்களுக்கு எத்தனையோ சுரூபம் இருக்குது. அவங்களுக்கு எத்தனையோ அவங்களுக்கு ரூபம். அவங்க எல்லாம் அவங்க திருக்கண் நோக்குறாங்க. இந்த உலகமே தெய்வத்தோட திருக்கரத்தில் தான் அடக்கம். தெய்வத்தோட திருக்கரத்தில் தான் அடக்கம். எல்லாமே இந்த உலகமே அவங்களோட திருக்கரத்தில் அடக்கம். அந்த மாதிரி இருக்கும்போது தெய்வம் திருக்கண் நோக்கலாம் அப்படின்ற தெய்வம் தவத்தில் தான் அமர்ந்திருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. யாருமே நினைக்காதீங்க. அனைவருக்கும் நமஸ்காரம்.